எந்த மக்கள் பிரச்சினைக்காக விஜய் களத்தில் நின்று போராடினார் என தாவேக தலைவர் விஜய்க்கு திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் வினவியுள்ளார். இதுகுறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். திமுகவை ஏன் வீழ்த்த வேண்டும் என்பதற்கான எந்த காரணத்தையும் சொல்லவில்லை. திமுகவின் சாதனைகளை எல்லாம் தவறு என்று சொல்லலாம். திமுக ஒரு சாதனையும் செய்யவில்லை என்று சொல்லலாம். மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை, ஆகவே வீழ்த்த வேண்டும் என்று சொல்லலாம். இவர் முதலமைச்சராக வருவதற்காக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறாரே தவிர மக்கள் நலனுக்காக அதை சொல்லவில்லை. அவர் கட்சி தொடங்கின நாள் முதல் நான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை மட்டுமே சொல்லி வந்திருக்கிறார். ஏன் கட்சி தொடங்கினேன், இந்த மக்களுக்கு என்ன திட்டங்களை வழங்கப் போகிறேன், இது தமிழ்நாட்டுக்கு இத்தகைய முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் என்றெல்லாம் அவர் பேசவில்லை. அல்லது தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக நான் களத்தில் நின்று போராடுவேன் என்று போராடக்கூட வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 49 தொடங்கி 52 தேர்தலிலே போட்டியிடவே இல்லை. ஆனால் மக்கள் போராட்டத்திற்காக எங்கள் தலைவர்கள் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உட்பட எல்லா தலைவர்களும் பல போராட்டங்களை மக்கள் பிரச்சனைக்காக நடத்தி சிறை சென்றவர்கள். 67 ஆட்சிக்கு வரும் வரை பல முறை போராட்டங்கள் நடத்தி இந்த மொழியை காக்க, இந்த மக்களை காக்க சிறைவாசம் அனுபவித்தவர்கள். ஆனால் இவர் வந்தவுடனே நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லி வருகிறார். ஏன் இவர் கட்சி தொடங்கினால் இந்த கட்சிக்கு என்ன கொள்கைகள் என்று கூட அந்த கொள்கைகளையும் சொல்லவில்லை. எந்த மக்கள் பிரச்சனைக்காக இவர் களத்திலே நின்று போராடினார்? அவர் போராட்டத்தை கூட அவருடைய வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வார் போல் இருக்கிறது. தனியாக போராடி தனியாக வீட்டுக்குள்ளே இருந்து விடுவார் என்று இருக்கிறேன். இவருடைய கூட்டத்திற்கு வந்து இறந்து போனவர்களை கூட ஒரு தலைவர், ஒரு வீட்டிலே துக்கம் என்றால் பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு சென்று துக்க வீட்டிலே போய் அவர்களிடம் விசாரிப்பார்கள், துக்கம் அனுஷ்டிப்பார்கள். ஆனால் இவர் இறந்து போனவர்களெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களிடம் விசாரிக்கிற அளவுக்கு இவர் கடவுள் உயரத்துக்கு சென்று விட்டார் என்று நினைக்கிறேன். அது போன்ற ஒரு தலைவரால் மக்களுக்கு என்ன லாபம்? மக்களுக்கு அது தெரியும். விஜய் என்பவர் தனக்காக வாழ்பவர், மக்களுக்காக வாழ்பவர் அல்ல என்று தெரியும். அவர் கோபமெல்லாம் திமுக மீது. காரணம், திமுக ஆட்சியிலே இருக்கிறது. திமுகவை அப்புறப்படுத்தி விட்டு தான் முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஒரு ஆசையிலே அவர் இயங்கி வருகிறார். அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே மக்களுக்கான பேச்சுக்கள் இல்லை, தான் முதலமைச்சராக வருவதற்கான பேச்சுக்களாகத்தான் அமைந்திருக்கின்றன.